இதுக்கு முன்னாடிலாம் திருச்செந்தூர் ஷீரடி என்னைக்குன்னா விஜய் சார் போய் பார்த்துருக்கீங்களா? இந்த நடிப்பு தான் வேணான்றது. அவர் என்றைக்குமே வந்து ஒரு 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 ஆன்மீக இடத்துக்கெல்லாம் போய் இப்போ யாரோ ஒரு ஜோசிகார் ஏதோ சொல்கிறாங்க, அவர் அதை கேட்டுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கிறாரு. நான் அப்படி தான் பார்ப்பேன். உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா திருச்செந்தூரில் என்ன பிரச்சனைன்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். இங்கே உட்காந்துக்கிட்டு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு பத்திரிக்கையாளராக நான் நிறைய வாட்டி போய் வந்திருக்கிறேன். திருச்செந்தூரில் அவங்களுக்கு வேட்பாளர் தேர்வுலேருந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. உப்பு காற்று அதிகமாக இருக்குது, விளைச்சலுக்கு காசு கிடைக்கல, தண்ணி ஒரு பெரிய பிரச்சனை, வேலைவாய்ப்பு ஒரு பிரச்சனை, அங்கேருந்து வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் செட் ஒரு பிரச்சனை. இன்னொன்றுங்க, நீங்கள் திருச்சி தாண்டிங்கன்னா மதுரை, ஓரளவுக்கு திருச்சி, தேனி, அப்புறம் காரைக்குடி, இங்கெல்லாம் வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும். இங்கே தூத்துக்குடி திருச்செந்தூர் சைடு போய் பார்த்திங்கன்னா சாப்பாடே ஹோட்டலில் அந்தளவுக்கு வெரைட்டியாக இருக்காது. ஏன் வெரைட்டி இல்லை? எனக்குன்னா யோசிச்சிருப்பார் அவர். ஏன் வெரைட்டி இல்லை? ஏன் வந்து தந்தூரி, நானு, பட்டர் நானு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சைனீஸு நூடுல்ஸு அந்த மாதிரி விஷயங்களோ இல்லை வந்து பெரிய விஷயங்களோ அந்த தென் மாவட்டங்களோ இல்லை? ஏன்னா வறுமை, இன்னும் வறுமை இருக்குது. இன்றைக்கி போகிறார் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறார். இந்த கோயிலில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? திருச்செந்தூர் கோயிலில் அந்த அறநிலைத்துறையில் எவ்வளோ காசு வாங்கிக்கிட்டு சாமி பேரை சொல்லி எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க தெரியுமா? இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வறுமை இருக்குல்ல, அப்போ இத்தனை நாள் நடந்த ஆட்சியில் அதெல்லாம் எதுவுமே மாறலையே சார். ஒரு நாளில் எதுவுமே மாறாது. நாளைக்கு விஜய் நீங்கள் கூப்பிட்டு முதலமைச்சராக உட்கார வச்சிங்கனாலும் 2027 எல்லாத்தையும் மாற்ற முடியாது. இட் வில் டேக் டைம்.